என்னுடைய அடுத்த கட்ட பயணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான். நான் வந்து ஒரு நிரந்தர பணியில ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில பணியமர்த்தப்படணும். இந்த தமிழக அரசால அப்படின்றத நான் ஒரு கோரிக்கையா வச்சிருந்தேன். அது கண்டிப்பா நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில தான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம இப்ப என்னுடைய வாழ்க்கை வந்து லயோலா கல்லூரியிலேயே முடிஞ்சிருச்சுன்னா, அது வந்து அதாவது என்னுடைய வாழ்க்கையில நான் கொண்ட லட்சியங்கள், என்னுடைய சமூகத்தினுடைய அந்த வளர்ச்சி வந்து முழுமை அடையாது அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும். ஏன்னா, நான் எப்போ ஒரு அரசினர் கலைக்கல்லூரியில நிரந்தரமா நான் அமர்த்தப்படுறேனோ, அப்பதான் அந்த சமூக மக்களும் சரி, இந்த சமூகமும் சரி, அதை வந்து ஒரு முற்போக்கு சிந்தனையோடு பார்ப்பாங்க. அதை வந்து ஒரு முழுமை அடைஞ்சது அவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு திருநங்கை வந்து படித்தா அவங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்து வேலை கொடுக்குறாங்க எஜுகேஷன்லேயும் அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயமா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதை யோசிப்பாங்க இல்லையா? அந்த யோசிப்பை கொடுத்து இந்த என்னுடைய அந்த கனவு லட்சியம் நிறைவடையும் பொழுது தான் இது வந்து ஒரு பெரிய மாற்றமாக சொசைட்டிக்கு தெரியும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ என்னுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஒரு நாணயம் மாதிரி 2 பக்கங்கள் இருக்கும். ஒரு சந்தோஷமான விஷயமும் இருக்கும், ஒரு கஷ்டமான விஷயமும் இருக்கும். வாழ்க்கையில் மறக்க முடியாதது அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கைடு தான். என்னுடைய பிஹெச்டி கைடு டாக்டர் பி மேரி வித்யா பொற்செல்வி. அவங்க இப்போ ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் லயோலா காலேஜில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க. அவங்க தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு கைடுமே வந்து அவங்கள வந்து ஒரு பிஹெச்டி படிக்க வச்சு அவங்கள முடிக்க வைக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் அவங்க 2000 rupees எனக்கு மந்த்லி பே பண்ணி என்னை படிக்க வச்சாங்க. இது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக இல்லை, அதுதான் அவங்க. அதனால் அவங்கள வந்து நான் ஒரு பெரிய ஒரு ரோல் மாடலாகவும், அவங்கள வந்து ஒரு மிகப்பெரிய சாதனையாளராகவும் நான் எல்லா நாளும் பார்த்துட்டே இருப்பேன். அவங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷ்னல் பர்சனாகவே எல்லா நாளும் ஒரு நாளும் தெரிஞ்சுட்டே இருப்பாங்க அப்படின்றது தான் நான் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். கஷ்டமான விஷயம், மறக்க முடியாத விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் ரொம்ப பர்டிகுலராக ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா, நான் தங்கியிருந்த ஒரு விடுதி. அந்த இடத்துல அந்த மாணவர்கள் என்னை பேசின வார்த்தைகள், அவங்க என்னை நடத்தின விதங்கள் ஒவ்வொரு நாளும் நினைக்கும் பொழுது ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருக்குது. எஸ்பெஷலி என் ரூமில் இருக்கிறவங்க அப்படி ஒரு விதிமுறைகள் எனக்கு கொடுப்பாங்க. நீ வெளியே போகக்கூடாது, அவங்கக்கிட்ட பேசக்கூடாது, இப்படி போகக்கூடாது, அப்படி போக. அப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப கேவலமான வார்த்தைகள் எல்லாம் எனக்கு முன்புறமாகவும் பின்புறமாகவும் பேசினது தான் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு கஷ்டமாக நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஸோ கண்டிப்பாக எங்கள் சமூக மக்களுக்கு நான் வச்சுக்கிற ஒரே ஒரு கோரிக்கை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டங்கள் இருக்க தான் செய்யும் வாழ்க்கையில். கஷ்டங்கள் பிரச்சனைகள் இல்லாதவங்க ஆண் பெண்கள் கூட கிடையாது. ஸோ நம்மளும் அந்த மாதிரி கன்சிடர் பண்ணிக்கணும். அதில் எஸ்பெஷலி எங்கள் மக்கள் வந்து ஆண் பெண்ணை விட அதிகமாக கஷ்டப்படுவாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல விரும்பணும். ஸோ அப்படி கஷ்டங்கள் இருந்தாலும் நம்மளை தடைகளையும் தகர்த்து நம்ம வந்து மேலோங்கி வரணும். அப்படி வரணுன்ற எண்ணத்தோடு நம்ம செயல்பட்டோம்னா கண்டிப்பாக நம்ம டாக்டர் ஜென்சி மாதிரி நிறைய பேர் இன்னும் வருவாங்க. ஆல்ரெடி வந்துட்டும் இருக்கிறாங்க, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ அது இன்னும் நல்லா டெவலப் ஆகி இன்னும் பெரிய அவங்க இடத்துலலாம் போய் இருந்தாங்கன்னா தான் அது ஒரு முழுமையான வளர்ச்சியாக நான் பார்க்குறேன்.